திருவலாங்காடு வடாரண்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருவாதிரை ஆருத்ரா மகா அபிஷேகம் இரவு முழுவதும் 6 மணி நேரம் இடைவிடாத 42 அபிஷேகங்கள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த திருவலாங்காடு அருள்மிகு வடாரண்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆடல் வள்ளல் நடராஜ பெருமான் ஐம்பெரும் சபைகளுள் முதல் சபையான ரத்தின சபையை உடையதும் பூவுலகின் முதல் தாண்டவ ஸ்தலமாக விளங்குவதும் காளியுடன் போட்டியிட்டு இடது திருவடியை உயரத்துக்கு 8 திருக்கரங்களுடன் ஊர்த்துவன தாண்டவம் செய்தருளியதும் போட்டி நடனம் கண்டு சிவகாமியம்மன் வியந்த திருக்கோலத்தில் திருக்காட்சி நல்குவதும் முருகப்பெருமான் நேரில் தரிசித்து அருள் பெற்றதும் நட்சத்திர ஸ்தலங்களில் பரணி நட்சத்திற்குரிய ஸ்தலமாக விளங்குவதுமான திருவலாங்காடு திருத்தலத்தில் மார்கழி 10ஆம் நாள் டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு திருக்கோவில் இவ்வாலய ஸ்தல விருட்சமான ஆலமரத்தின் கீழ் உள்ள ஆருத்ரா மண்டபத்தில் ஆருத்ரா மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆடல் வள்ளல் நடராஜ பெருமானுக்கு திருநீர், மஞ்சள் பொடி, கதம்ப பொடி, மாதுளம்பழம், விழாம்பழம், மாம்பழம், சப்போட்டா பழம், பேரிச்சம்பழம், தேன், நெய், இளநீர், பால், தயிர், எலுமிச்சைச்சாறு, கரும்புச்சாறு என 42 அபிஷேகங்கள் 6 மணி நேரம் இடைவிடாத இரவு முழுவதும் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து புஷ்பசாந்தி பூஜை, கலச பூஜை அனைத்தும் நடைபெற்று நடன அலங்காரத்தில் நடராஜ பெருமான் எழுந்தருளினார். மகா தீபாராதனை நடைபெற்றது. 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இரவு முழுவதும் அமர்ந்து கண் விழித்து தரிசனத்தை கண்டு ரசித்தனர். இன்று புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் திருக்கோவில் முன்பு சாமி எழுந்தருளினார். பக்தர்கள் சிவாய நமக சிவாய நமக என்ற பக்தி கோஷங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள், நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி, அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், அறங்காவலர்கள் சுரேஷ்பாபு, மோகனன், நாகன் ஆகியோர்கள் செய்திருந்தனர். இரவு முழுவதும் பக்தர்களுக்கு திருக்கோவில் பகுதிகளில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அபிஷேக பிரசாதங்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசாருடன் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். ஆகவே பக்தர்கள்